Exercise 5.4, third sum. Show that the line x minus y plus 4 equal to 0 is a tangent to the ellipse x square plus 3y square plus equal to 12. Also find the coordinates of the point of contact. அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லைன் வந்து ஒரு எலிப்ஸுக்கு டேஞ்சண்டா இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது டேஞ்சண்டா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஒரு லைன் வந்து எலிப்ஸுக்கு டேஞ்சண்டா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் லைன் டு பி tangent to the ellipse. எலிப்ஸுக்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் m பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் வந்து அந்த கண்டிஷன். ஓகேவா? ஜெனரல் ஈக்குவேஷன் என்னது? ஈக்குவேஷன் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் என்னது? x ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இங்க கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப இதை வந்து நம்ம ஜெனரல் ஃபார்மேட் மாதிரி மாத்திக்கணும். ஓகேவா? அப்ப என்ன செய்யணும்? ஈக்குவல் டு வந்தா 1 இருக்கணும். அப்பனா இங்க 12 இருக்கிறதுனால என்ன சொல்லிக்கிறோம்? அந்த 12 டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணா என்ன ஆயிடும்? x ஸ்கொயர் பை 12 பிளஸ் 3y ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. அதாவது என்னது? இதை அடிச்சு போட்டுக்கணும் அடுத்த ஸ்டெப்ல. x ஸ்கொயர் பை 12 பிளஸ் y ஸ்கொயர் பை 4 ஈக்குவல் டு 1. ஓகேவா? அந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னது? x minus y plus 4 equal to 0. ஓகேவா? இப்போ நம்ம ஜெனரலா இதுல a ஸ்கொயர் x ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதான ஜெனரல் ஃபார்ம். அதுல உள்ள வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி ரெண்டும் ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும் இல்லையா? அப்ப நம்ம a ஸ்கொயர் என்ன, m என்ன, b ஸ்கொயர் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையா, அது ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க. அப்ப என்ன ஆகும்? y is equal to x plus 4. அதாவது y equal to mx plus cங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. mங்கிறது என்ன இந்த இடத்துல? mxங்கிறதுனால m எதுவுமே இல்லைங்கிறதுனால என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இப்ப a ஸ்கொயருங்கிற வேல்யூ என்னது? x ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற நம்பர். y ஸ்கொயர் b ஸ்கொயருங்கிறது என்னது? y ஸ்கொயருக்கு கீழே இருக்கிற நம்பர் 4. ஓகேவா? இப்ப cங்கிறது என்ன அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, y equal to ஜெனரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? y equal to mx plus c. இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். ஓகேவா? mங்கிற இடத்துல இங்க நம்பர் இல்லைங்கிறதுனால 1, cங்கிறது என்னது? 4. ஓகேவா? mங்கிறதோட வேல்யூ 1. இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? a ஸ்கொயர் m பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? a ஸ்கொயருங்கிறது 12, mங்கிறது வேல்யூ 1 பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4. So 12 plus 4 is equal to 16. அதே மாதிரி c ஸ்கொயர் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. c ஸ்கொயர் is equal to c யோட வேல்யூ என்னது? 4. 4 ஸ்கொயர் equal to 16. அப்ப ரெண்டுமே ஈக்குவலா வந்துருச்சு இல்லையா? Therefore a ஸ்கொயர் m plus b ஸ்கொயர் equal to c ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் m plus b ஸ்கொயர் is equal to c ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு இல்லையா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, therefore the line is tangent to the ellipse. Tangent to the ellipse. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? டேஞ்சண்டா இருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன அந்த ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் a ஸ்கொயர் m பை c b ஸ்கொயர் டிவைடட் பை c. இதுதான் ஃபார்முலா. இப்ப எல்லாத்தோட வேல்யூவும் கொண்டு போய் அதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதுதான். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? மைனஸ் 12, a ஸ்கொயரோட வேல்யூ 12, m ஓட வேல்யூ 1 டிவைடட் பை c யோட வேல்யூ 4. அது மாதிரி b ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 4 டிவைடட் பை c யோட வேல்யூ 4. கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். அப்ப என்ன ஆயிடும்? மைனஸ் 3, 1. ஓகேவா? இங்க 1 இருக்கு. ஸோ மைனஸ் 3, இங்க 1 கேன்சல் பண்ணியாச்சு, 1 தான் இருக்கு. ஸோ மைனஸ் 3, 1.